மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொளியானது இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த காணொளி அப்படிங்கிறது கரூர் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு உணவகத்துல நடந்தது. பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையை பலரும் சந்திச்சிருப்போம். ஆனா யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். சரி ஏதோ போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். என்னன்னா இப்ப நீங்க ஒரு பேருந்துல பயணம் செய்றீங்க அப்படின்னா அந்த பேருந்தினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. பஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும். பாத்ரூம் போகிறவங்க, டாய்லெட் போகிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் அதை பயன்படுத்திட்டு வாங்க, சீக்கிரமாக போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடுங்க, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களும் ஒரு கலைப்பில் என்ன பண்ணுவாங்கனாக்க இறங்கி உள்ளே போவாங்க. போயிட்டு ஒரு பாத்ரூம் போகணுன்னா 10 ரூபா, ஒரு டாய்லெட் போகணுன்னா 10 ரூபா, ஒரு தோசை சாப்பிட்லான்னு எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போனால் ஒரு தோசை 30 ரூபா 40 ரூபா இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சராசரியாக 20 ரூபாய்க்கு பல இடங்களில் விற்கப்படுகிறது. இன்னும் சில இடங்கள் அந்த பாரத் வாட்டர் பாட்டில் அப்படின்றது 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் கூட 20 ரூபா தான் தண்ணிக்குன்னு வாங்குவான். ஆனால் இவனுங்க 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு வாங்குவானுங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த தரமற்ற உணவகங்கள், விலை பெருமளவில் இருக்கக்கூடிய உணவகங்கள். இப்படி அவர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அங்கே போனதும் விலை அதிகமாக இருந்திருக்குது. எவ்வளவோ விலை கம்மியான ஹோட்டல் இருக்குது, உங்களுக்கு ஏதுவாக இருக்குது, உங்களுக்கு சில கமிஷன் வருது அப்படின்றதுக்காக இந்த ஹோட்டலை நிறுத்துறீங்களே, எங்களை மாதிரி ஏழை இதில் சாப்பிட முடியுமா? அதுவும் வந்து ஒரு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த உணவகம் அவ்வளோ ஒரு இழுக்காக இருக்குது. நல்லா உள்ள தரமற்ற உணவு, இதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு சண்டை வளர்த்துருக்கிறார். அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் இவரை தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய பெண் குழந்தை சொல்லுது, எங்கள் அப்பாவை அடிக்காதீங்கன்னு. அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு அடிக்க முற்படுறாங்க. இந்த காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது பல இடத்துல நடக்குது. இப்போ நம்ம ஒரு சில ஓட்டுநரை தவறாக பேசினா மற்றவங்க வருத்தப்படுவாங்கன்னு அமைதியாக போகிறோம். ஆனால் மற்றவங்க வருத்தப்படுறாங்கன்றதுக்காக அதை அப்படியே விடவும் முடியாது. உங்களுக்கு ஓசியில் சாப்பாடு கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஓசியில் எல்லாம் கொடுக்குறாங்கன்றதுக்காக உங்களை நம்பி வரக்கூடிய பயனாளிகளை தவிக்க விடாதீங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு உணவகங்களை நிறுத்துறாங்கன்னால் பஸ்ஸை விட்டே இறங்காதீங்க. வேற எதுவும் சண்டை விளக்க வேணா, எதுவும் பண்ண வேணாம். பஸ்ஸை விட்டே இறங்காதீங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்காமல் டிரைவர் கண்டக்டர் வேணா போய் சாப்பிட்டு நீங்கள் உட்காந்துருக்க ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 தடவை இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயனாளிகள் செஞ்சாங்கன்னா அந்த பஸ் கண்டக்டருக்கு அப்போதான் உணர்வார். இந்த பிரச்சனை பல இடங்களில் நடக்குது. இது வெளியில வந்திருக்குது, மற்ற இடத்துல வெளில வரல. இந்த நடத்துனர் மீதும் ஓட்டுநர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேருந்தை இயக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு ரொம்ப விலை கம்மியா இருக்கக்கூடிய இடமா பார்த்து நீங்களும் காசு கொடுத்து சாப்பிடுங்க. அவங்களுக்கும் ஏதோ அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல ஒரு நல்ல உணவகமா நிறுத்துங்க.